அரசியல் ஆளுமை தான், அதிகாரமே கிடையாது. ஏன்னா அவர் பெரும்பங்கு காலம் அதிகாரத்தில் இல்லாம தான் இருந்தார். அவர் 2 முறை அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. 3 முறை கன்சிக்யூட்டிவா ஏடிஎம்கே ஜெயிச்சது எம்ஜிஆர் பீரியட்ல, 2 முறை கன்சிக்யூட்டிவா ஏடிஎம்கே ஜெயிச்சது ஜெயலலிதா பீரியட்ல. சோ இவர் அதிகமான காலங்களில் எதிர்க்கட்சி தலைவர் 50 வருஷம் தன்னுடைய கட்சி நடத்திருக்காரு, தலைவராக நடத்திருக்காரு 50+. அதுல ஒரு எதிர்க்கட்சி தலைவராக தான் அதிகமா இருந்திருக்காரு. அப்ப எதிர்க்கட்சி அது தொடர்ந்து 3 தொழிலாம் கற்பனையே பண்ண முடியாது. ஒரு தலைவர் தொடர்ந்து 3 முறை தோற்கிறார் அப்படின்னு சொன்னா 3 தேர்தல் தோற்கிறாருன்னா கட்சியே காணாம போயிருக்கும். எம்ஜிஆர்ங்கிற மேஜர் பிளவு, வைகோங்கிற மேஜர் பிளவு, இப்படி 2 பிளவுக்கு அப்புறம் கட்சி கட்டுக்கோப்பு அவருடைய ஆளுமை தான், அவருடைய தனித்திறம் தான். அவர் முதல்ல அப்ரோச்சபிள், அவருடைய லீடர்ஷிப் எப்படின்னு அவரை ஒருத்தர் சாயந்தரம் கட்சி விட்டு நீக்கிருப்பார். என் மூஞ்சிலே முழிக்காதன்னு போன்ல சொல்லியிருப்பார். சாயந்தரம் அவர் நின்னாருன்னா என்னையா அப்படின்னு கேட்பார். உன்னை முழிக்கான்னு சொன்ன செக்யூரிட்டி துட்டி அனுப்பிட மாட்டார். என்னையா ஐயா நீங்க பண்ண தப்பியா என்ன அப்படி சொல்ற, இல்லையா அவர் தான் அப்படி பண்ணாரு, அப்படியா சரி பாக்குறேன் போ இனிமே வாய் பேசாரு அப்படின்னு. அதாவது எப்பனாலும் ரீச் கலைஞரை பாத்துட முடியும், பார்த்துட்டு அழுதுற முடியும், நீங்க செஞ்ச தப்புங்க அப்படின்னு சொல்லிட முடியும்.